பதங்கள் 10, 11. அந்த விஸ்வரூபத்தில் அநேக கண்களையும் அநேக வாய்களையும் அநேக அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனன் கண்டான். பற்பல தெய்வீகமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் திவ்யமான ஆயுதங்கள் பலவற்றை தாங்கியிருந்தது. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்திருந்த அவரது உடலில் பல்வேறு திவ்யமான வாசனைப் பொருள்கள் பூசப்பட்டிருந்தது. அவை அனைத்தும் அற்புதமாக பிரகாசமாக எல்லையற்றதாக எங்கும் பரவி காணப்பட்டது. பொருளுரை: இந்த இரு பதங்களில் அநேக எனும் சொல் மீண்டும் மீண்டும் இருப்பதை பார்க்கும்போது அர்ஜுனனால் காணப்பட்ட கைகள், வாய்கள், கால்கள் மற்றும் இதர தோற்றங்களை அளவிடவே முடியாது என்று தெரிகிறது. அந்த தோற்றங்கள் அகிலமெங்கும் பரந்துள்ள போதிலும் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனன் இறைவனின் கருணையால் அவற்றை காண முடிந்தது. இது கிருஷ்ணரின் அசிந்திய சக்தியினால் சாத்தியமானது. பதம் 12. ஆகாயத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் உதயமானால் அந்த பரமபுருஷருடைய விஸ்வரூப ஜோதிக்கு ஒருவேளை சமமாகலாம். பொருளுரை: அர்ஜுனன் கண்டது விவரிக்கப்பட முடியாததாக இருந்தது. இருப்பினும் அந்த சிறப்பான காட்சியின் ஒரு மனச்சித்திரத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு கொடுக்க முயல்கிறான். சஞ்சயன், திருதராஷ்டிரர் இருவருமே அந்த இடத்தில் இல்லை. இருப்பினும் வியாசரது கருணையால் நடப்பவற்றையெல்லாம் சஞ்சயனால் காண முடிந்தது. எனவே விஸ்வரூப காட்சியை திருதராஷ்டிரர் கற்பனை செய்து ஓரளவு புரிந்து கொள்வதற்காக அதனை பல்லாயிரக்கணக்கான சூரியன்களுடன் ஒப்பிட்டு கூறுகின்றான். பதம் 13. அச்சமயத்தில் இறைவனுடைய விஸ்வரூபத்தில் பற்பல ஆயிரங்களாக பிரிந்திருந்த அகிலத்தின் பல்வேறு விஸ்தாரங்களையெல்லாம் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது. பொருளுரை: அங்கே எனும் சொல் இங்கே மிகவும் முக்கியமானது. அர்ஜுனன் விஸ்வரூபத்தை கண்டபோது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருவருமே ரதத்தில் அமர்ந்திருந்தனர் என்பதை இது குறிக்கின்றது. அந்த ரூபத்தை காண்பதற்கான சிறப்பு பார்வையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும் கொடுத்ததால் போர்க்களத்தில் இருந்த மற்றவர்களால் இதனை காண முடியவில்லை. கிருஷ்ணரின் உடலில் பல்லாயிரக்கணக்கான லோகங்களை அர்ஜுனனால் காண முடிந்தது. பற்பல பிரபஞ்சங்களும் பற்பல லோகங்களும் இருப்பதை நாம் வேத இலக்கியங்களிலிருந்து அறிகிறோம். அவற்றில் சில கிரகங்கள் மண்ணாலும், சில கிரகங்கள் பொன்னாலும், சில கிரகங்கள் மணிகளாலும், சில கிரகங்கள் மிக பெரியவையாகவும், சில கிரகங்கள் சிறியவையாகவும் மற்றும் பல கிரகங்கள் பல்வேறு வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளன. தனது ரதத்தில் அமர்ந்தபடியே அர்ஜுனனால் இவை அனைத்தையும் காண முடிந்தது. ஆனால் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பதம் 14. பின்னர் வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனன் தனது உடலில் மயிர்கூச்செறிய சிரம் தாழ்த்தி வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். பொருளுரை: தெய்வீக காட்சி காட்டப்பட்ட உடனேயே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையேயான உறவு மாறுகின்றது. முன்பு கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நட்புறவு இருந்தது. ஆனால் விஸ்வரூபத்தை கண்ட பிறகு பெரும் மரியாதையுடன் கூப்பிய கரங்களுடன் கிருஷ்ணரை சிரம் தாழ்த்தி வணங்கும் அர்ஜுனன் அவரிடம் பிரார்த்தனை செய்கின்றான். இவ்வாறாக அர்ஜுனனின் உறவு நட்பை அடிப்படையாக கொண்ட உறவிலிருந்து வியப்பை அடிப்படையாக கொண்ட உறவாக மாறுகின்றது. சிறந்த பக்தர்கள் கிருஷ்ணரை எல்லா உறவுகளின் உறைவிடமாக காண்கின்றனர். சாஸ்திரங்களில் 12 விதமான அடிப்படை உறவுகள் விளக்கப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் கிருஷ்ணரில் காணப்படுகின்றன. 2 உயிர்வாழிகளுக்கு இடையேயான உறவு தேவர்களுக்கு இடையேயான உறவு அல்லது பரமபுருஷருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயான உறவு என எல்லாவித உறவு பரிமாற்றங்களின் பெருங்கடலாக கிருஷ்ணர் விளங்குகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அர்ஜுனன் இங்கே ரசத்தால் ஊக்குவிக்கப்பட்டுள்ளான். இதன் காரணத்தால் நன்னடத்தையையும் அமைதியையும் சுபாவமாக கொண்ட அர்ஜுனன் பரவசத்தினால் மூழ்கி உடலிலுள்ள மயிர்கூச்செறிய கூப்பிய கரங்களுடன் முழுமுதற் கடவுளை வணங்கியபடி பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறான். அவன் பயப்படவில்லை என்பதையும் பரமபுருஷருடைய அற்புதங்களால் பாதிக்கப்பட்டுள்ளான் என்பதையும் கவனிக்க வேண்டும். உடனடி விளைவு வியப்பு. அன்புடன் கூடிய அர்ஜுனனின் இயற்கையான நட்புறவு வியப்பினால் நிறைந்துவிடவே அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான். பதம் 15. அர்ஜுனன் கூறினான்: எனது அன்பிற்குரிய இறைவனே கிருஷ்ணா, எல்லா தேவர்களும் பற்பல இதர உயிரினங்களும் உமது உடலில் சிறப்பாக வீற்றிருப்பதை நான் காண்கின்றேன். தாமரை மலரில் அமைந்துள்ள பிரம்மதேவர், சிவபெருமான், பல்வேறு ரிஷிகள் மற்றும் திவ்யமான நாகங்களையும் நான் காண்கின்றேன். பொருளுரை: அகிலத்திலுள்ள அனைத்தையும் அர்ஜுனன் காண்கிறான் என்பதால் அகிலத்தின் முதல் படைப்பாகிய பிரம்மாவையும் அகிலத்தின் கீழ்ப்பகுதியில் கர்ப்போதகசாயி விஷ்ணு படித்திருக்கக்கூடிய திவ்யமான நாகத்தையும் அவன் காண்கின்றான்.
படுக்கையாக விளங்கும் அந்த நாகம் வாசுகி என்று அழைக்கப்படுகிறது. வாசுகி என்று அறியப்படும் வேறு பல நாகங்களும் உள்ளன. தாமரை மலரை போன்று விளங்குவதும் அகிலத்தின் முதல் உயிர்வாழியான பிரம்மதேவர் வசிக்கக்கூடியதுமான பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த லோகம் முதல் கர்ப்போதகஷாயி விஷ்ணு வரை அனைத்தையும் அர்ஜுனனால் காண முடிந்தது. அதாவது தனது இரதத்திலேயே ஒரே இடத்தில் அமர்ந்திருந்த அர்ஜுனனால் ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லாவற்றையும் காண முடிந்தது. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே அது சாத்தியமானது. பதம் 16. உலகத்தின் இறைவனே, விஸ்வரூபமே, நான் உமது உடலில் பற்பல கைகளும் வயிறுகளும் வாய்களும் கண்களும் எல்லையற்று எங்கும் பரவியிருப்பதை காண்கிறேன். உம்மில் நான் ஆதியையோ நடுவையோ முடிவையோ காணவில்லை. பொருளுரை: முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் எல்லையற்றவர் என்பதால் அவர் மூலமாக எல்லாவற்றையும் காண முடிந்தது. 17. அளக்க முடியாத சூரிய ஒளி அல்லது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பினை போன்று எல்லா திசைகளிலும் பிரகாசமாக விளங்கும் ஜோதியினால் உமது உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக உள்ளது. இருப்பினும் பற்பல மகுடங்கள், கதைகள் மற்றும் சக்கரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள உமது உருவம் எல்லா இடங்களிலும் பிரகாசமாக விளங்குகின்றது. பதம் 18. அறிய வேண்டியவைகளில் முதன்மையானவர் நீரே. எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. நீர் அழிவற்றவர், மிக பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள். இதுவே எனது அபிப்பிராயம். பதம் 19. நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர். உமது பெருமை அளவிட முடியாதது. தங்களது கைகள் அளவிட முடியாதவை. சூரியனும் சந்திரனும் உமது கண்கள். உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையையும் உமது சுய தேஜஸால் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதையும் நான் காண்கின்றேன். பொருளுரை: முழுமுதற் கடவுளின் 6 வைபவங்களுக்கு எல்லையே இல்லை. எங்கு மட்டுமின்றி பல இடங்களில் சொன்ன விஷயங்களே மீண்டும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சாஸ்திரங்களின்படி கிருஷ்ணருடைய பெருமைகள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டால் அஃது இலக்கிய பலவீனம் ஆகாது. ஒரு மனிதன் குழம்பும் போதும் ஆச்சரியப்படும் போதும் பரவசப்படும் போதும் ஒரே விஷயத்தை பல முறை கூறுவது சகஜம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இது தவறல்ல. 20. தாங்கள் ஒருவரே என்ற போதிலும் வானம், பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் என எல்லா திசைகளிலும் வியாபித்துள்ளீர். மகாத்மாவே, இந்த அற்புதமான உக்கிர ரூபத்தை கண்டு மூவுலகமும் குழம்பியுள்ளது. பொருளுரை: ஸ்வர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் லோகத்ரயம், மூவுலகங்கள் ஆகிய சொற்கள் இப்பதத்தில் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் இறைவனுடைய இந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனன் மட்டுமின்றி பிற லோகங்களில் வசிப்பவர்களும் பார்த்தனர் என்று தோன்றுகிறது. அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்தது ஒரு கனவல்ல. பகவானால் தெய்வீக பார்வை அளிக்கப்பட்ட அனைவரும் போர்க்களத்தில் அவரது விஸ்வரூபத்தை கண்டனர். பதம் 21. தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர். அவர்களில் சிலர் மிகவும் அச்சமுற்று கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். மகா ரிஷிகளும் சித்தர்களும் அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். பொருளுரை: விஸ்வரூபத்தின் பயங்கர தோற்றத்தையும் அதன் ஒளிரும் ஜோதியையும் கண்டு அச்சமுற்று எல்லா கிரகத்திலுள்ள தேவர்களும் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்தனர். பதம் 22. சிவபெருமானின் பல்வேறு தோற்றங்கள் ஆதித்யர்கள், வசுக்கள், சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், 2 அஸ்வினிகள், மருத்துக்கள், முன்னோர்கள், கந்தர்வர்கள், யஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள் என அனைவரும் உம்மை வியப்புடன் பார்த்து கொண்டுள்ளனர். பதம் 23. வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களைக் கண்டு தேவர்கள் உட்பட உலகிலுள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன். பதம் 24. எங்கும் நிறைந்த விஷ்ணுவே, வானத்தை தொடும் உமது பற்பல ஒளிரும் நிறங்கள், திறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்கக்கூடிய விசாலமான கண்களுடன் உம்மை நான் காணும்போது எனது மனம் பயத்தினால் குழம்புகின்றது. எனது மனத்தின் சமநிலையை தக்க வைப்பது இனிமேல் என்னால் இயலாது. பதம் 25. தேவர்களின் இறைவனே, உலகங்களின் அடைக்கலமே, என்னிடம் கருணை கொள்ளும் கால நெருப்பினை போன்ற உமது முகங்களையும் பயங்கரமான பற்களையும் கண்டபின் எனது மனதை நிலைநிறுத்த முடியவில்லை. எல்லா திசைகளிலும் நான் குழம்பியுள்ளேன். பதங்கள் 26, 27. தனது கூட்டத்தைச் சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரரின் எல்லா புத்திரர்கள், பீஷ்மர், துரோணர்,
கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாயுகளுக்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களில் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கிறேன். பொருளுரை: எவற்றை காண்பதற்கு அர்ஜுனன் மிகவும் ஆர்வமாக இருப்பானோ அந்த விஷயங்களை காட்டுவதாக முந்தைய பதம் ஒன்றில் இறைவன் வாக்களித்திருந்தார். இப்பொழுது எதிர்த்தரப்பின் தலைவர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் திருதராஷ்டிரரின் எல்லா மகன்கள், அவர்களது வீரர்கள் மற்றும் தனது தரப்பு வீரர்கள் என அனைவரும் அழிக்கப்படுவதை அர்ஜுனன் காண்கிறான். ஏறக்குறைய குருஷேத்திரத்தில் கூடியுள்ள அனைவரும் கொல்லப்பட்டு அர்ஜுனன் வெற்றி வாகை சூடுவான் என்பதை இது குறிக்கின்றது. கர்ணனும் வெல்ல முடியாதவரான பீஷ்மரும் கூட அழிக்கப்படுவர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. பீஷ்மரை போன்ற எதிர்த்தரப்பு மாவீரர்கள் மட்டுமின்றி அர்ஜுனனின் தரப்பைச் சேர்ந்த மாவீரர்களில் சிலரும் அழிக்கப்படுவார்கள். 28. நதிகளின் பல்வேறு அலைகள் கடலை நோக்கிச் செல்வது போல இந்த மாவீரர்கள் அனைவரும் எரிகின்ற உமது வாயினுள் நுழைகின்றனர். பதம் 29. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் அழிவை நோக்கி நுழையும் விட்டில் பூச்சிகளைப் போல எல்லா மக்களும் உமது வாய்களில் முழு வேகத்துடன் நுழைவதை நான் காண்கிறேன். பதம் 30. விஷ்ணுவே, கொழுந்துவிட்டெறியும் உமது வாய்களின் மூலம் எல்லா திசைகளிலும் உள்ள மக்கள் அனைவரையும் தாங்கள் விழுங்கி கொண்டுள்ளதை நான் காண்கிறேன். தேஜஸினால் அகிலம் முழுவதையும் நிறைத்து கொண்டு உக்கிரமான தகிக்கக்கூடிய கதிர்களுடன் தாங்கள் வீற்றுள்ளீர்கள். பதம் 31. தேவர்களின் இறைவனே, உக்கிரமான ரூபமே, தாங்கள் யார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறும். உமக்கு எனது வணக்கங்கள். என்னிடம் கருணை காட்டும் தாங்களே ஆதி புருஷர். உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பதம் 32. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார்: காலம், நான் உலகங்களை அழிப்பவற்றில் மிக பெரியவன். எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களைத் தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர். பொருளுரை: தன்னுடைய நண்பர் என்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் என்றும் கிருஷ்ணரை அர்ஜுனன் அறிந்திருந்தான். இருப்பினும் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட பல்பல உருவங்களை பார்த்து அவன் குழம்பியுள்ளான். எனவே இத்தகைய அழிவு சக்தியின் உண்மையான நோக்கம் என்ன என்று அவன் கேட்கிறான். வேதங்களில் எழுதப்பட்டுள்ளபடி பிராமணர்கள் உட்பட அனைவரையும் அழிக்கக்கூடியது பரம உண்மை. பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் அனைவருமே காலப்போக்கில் பரமனால் உணவை போன்று விழுங்கப்படுகின்றனர். பரமபுருஷரின் அந்த உருவம் எல்லாவற்றையும் அழிக்கும் பேருருவம். எல்லாவற்றையும் அழிக்கும் அந்த கால ரூபத்தில் கிருஷ்ணர் தன்னை இங்கு வெளிப்படுத்துகிறார். பாண்டவர்கள் சிலரை தவிர போர்க்களத்தில் இருந்த அனைவருமே அவரால் அழிக்கப்படுவர். அர்ஜுனன் போர் புரிவதில் நாட்டமின்றி இருந்தான். போர் புரியாமல் இருப்பது சிறந்தது என்றும் அதனை தவிர்த்து விட்டால் விரக்திக்கு இடமிருக்காது என்றும் அவன் எண்ணினான். அவனது எண்ணத்திற்கு பதில் கூறும் விதத்தில், நீ போரிடாமல் இருந்தாலும் இங்குள்ள அனைவரும் அழியப் போகிறார்கள். இதுவே எனது திட்டம் என்று பகவான் கூறுகிறார். போரிடுவதை அர்ஜுனன் நிறுத்தினால் அவர்கள் வேறு விதத்தில் மரணமடையப் போகிறார்கள். எனவே அவன் போரிடாவிட்டாலும் மரணத்தை தடுக்க முடியாது. உண்மை என்னவெனில் அவர்கள் அனைவரும் ஏற்கனவே இறந்துவிட்டனர். காலம் என்பது அழிவாகும். பரமபுருஷரின் இச்சைப்படி எல்லா படைப்புகளும் காலப்போக்கில் அழிக்கப்படுகின்றன. இதுவே இயற்கையின் சட்டம்.